அப்பா பாலன் திருடுறான்னு நினைக்கிறேன். அப்பா எப்படிமா இருக்காரு? எப்ப வெளியே வருவாரு? கொஞ்ச நாள் பொறுங்க, எனக்கு பிரைஸ் விழ போகுது. அப்ப அப்படியே அவங்களுக்கு பகீர்னுங்குது. என்ன என்ன மன்னிச்சிடுங்க அம்மா, நான் வந்துட்டேன். பாலன் ரெண்டு பக்கமும் உத்து பார்த்துட்டு எழுந்துச்சு நிக்கிறான். ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்துச்சுமா. மாமா, நான் தீபாவளிக்கு ஊருக்கு போறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வித்யஸ்ரீ. நம்ம கல்கி அவர்களுடைய படைப்பை பத்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் கதை தான் இல்லையாங்க? இன்னைக்கு நான் வாசிக்க போற கதை கூடம் அவர் எழுதிய ஒரு மனசை உருக்கக்கூடிய கதை தாங்க இது. திருடனின் மகன் திருடன். ஒரு அப்பா அம்மா அவங்க பிள்ளையோடைய பேசாம பேசுற பாசத்தோடைய கதை தாங்க இது. 32 வாட்டி பட்டாசு கட்டையும் மத்தாப்பு பெட்டியும் ஒழுங்குபடுத்தி ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம பாலன். பாலன் யாருன்னு கேக்குறீங்களா? அவரு தாங்க இந்த கதையுடைய ஹீரோ. இந்த குட்டி பையன் பாலன், அம்மா ஜானகி, அப்பா ராமுடு, ஜோக்கர் ராமுடு, அப்புறம் பாலனுடைய தம்பி சீனு, தங்கை அம்பலு. இது தாங்க பாலனுடைய ஃபேமிலி. அப்புறம் இதை போல கேரக்டர்ஸ் இந்த கதையில நிறையவே இருக்குங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், அதனால முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்பா சொல்லியிருக்கோம். இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன், வாங்க கதைக்குள்ள போகலாம். பாலன் பட்டாசு பாக்ஸை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல வீட்டு வாசல்ல வண்டி வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. பெரிய மாமா வந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டே தகர பெட்டிய பூட்டி வச்சுட்டு விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறான் வாச பக்கமா. குதிரை வண்டியில இருந்து கருப்பு கோட்டும் கையில ஒரு அட்டை பெட்டியோட பெரிய மாமா வந்து இறங்குறாரு. பெரிய மாமா கல்யாண சுந்தரம், இந்த ஊர்லயே பெரிய வக்கீல். பாலனுடைய கவனம் எல்லாம் மாமா வச்சுக்கிட்டு இருந்த அந்த அட்டை பெட்டியில தான் இருந்தது. அவர் வண்டியில இருந்து இறங்கினாரோ இல்லையோ, மாமா ஏரோப்ளேன் வானம் வாங்கி கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்போ பெரிய மாமாவுடைய பிள்ளைகளான துரையும் சங்கரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. பாலனுடைய கேள்வி அவங்க காதுக்குள்ள விழுந்தது. பாலன் உற்சாகத்தோட மாமாவை பார்த்து கைய நீட்டுறான். அவசரப்படாத, உள்ளவா தரேன் அப்படிங்கிறாரு பெரிய மாமா. உங்க அம்மாவும் சின்ன மாமாவும் வந்துட்டாங்களான்னு கேக்குறாரு. இல்ல அப்படிங்கிறான் பாலன். பெரிய மாமா வீட்டுக்குள்ள போய் பாக்ஸை திறந்து ஏரோப்ளேன் வானங்களை எடுத்து பாலனுடைய கையில 2 கொடுக்கறாரு. மத்த எல்லாத்தையும் துரை கிட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. பாலன் அந்த ஏரோப்ளேன் வானத்தை வாங்கினதும் மான் கூட்டத்தில இருந்து ஒரு குட்டி மான் தன் தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு குதிச்சு குதிச்சு ஓடுமோ அதே மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடுறான் பாலன். ஆனா துரையும் சங்கரும் அங்கேயே நிக்கிறாங்க. பாலனுக்குன்னா அவங்க வயசுல பெரியவங்க. துரை சங்கரை பார்க்க, சங்கர் அவங்க அப்பாவை பார்க்கறான். சங்கர் சொல்றான், அப்பா பாலன் திருடுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட பெரிய மாமா சங்கரை கோவமா பார்க்கறாரு. அப்ப துரையும், ஆமாப்பா, நேத்து அவன் தகர பெட்டிய திறக்கும் போது நான் பார்த்தேன், நிறைய பணம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அவ்வளோ பணம் எப்படி கிடைக்கும்? திருடித்தானே இருக்க முடியும். அம்மா கூட அப்போ 4 நாவ காணும் 8 நாவ காணும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் தான்ப்பா எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றான் அவங்க அப்பா கிட்ட. அப்ப துரை சொல்றான், அப்பாவுடைய திருட்டு குணம் இவன்கிட்டயும் அப்படியே இருக்கு போல அப்படின்னு சொல்றான். அப்போ பெரிய மாமா கோவத்தோட, துரை, சங்கர், நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. பாலனுடைய அப்பா அம்மாக்கு இப்ப கஷ்ட காலம். ஏற்கனவே அந்த பையன் மனசு நொந்து போயிருக்கான். அவனை பத்தி நீங்க இப்படி பேசுறதெல்லாம் அவன் காதுல விழுந்து அவன் மனசு எவ்வளோ பாடுபடும். யார பத்தியும் அனாவசியமா சந்தேகப்படவே கூடாது. விசாரிக்காம ஒருத்தரை பத்தி பழி சொல்றது உங்களுக்கு தப்புன்னு தெரியாதா? உங்களுக்கு நான் எப்படி பேக்கெட் மணி கொடுக்கறனோ அதே மாதிரி அவனுக்கும் நான் கொடுக்கறேன் இல்லையா? இதுதான் லாஸ்ட் அப்படின்னு அவங்கள வார்ன் பண்றாரு. ஆனா இந்த எல்லா பேச்சுவார்த்தைகளும் பாலனுடைய காதுல விழுந்துடுச்சு. அதை கேட்டதும் பாலன் விம்பி விம்பி ஆள ஆரம்பிச்சிட்டான். என்னடா செல்லம், என்ன செய்றீங்க? உட்காந்துக்கிட்டே தூங்குறீங்களா? நைட்ல ரொம்ப படிக்கிறீங்களோ?
அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலனுடைய அம்மா அவன் கிட்ட வராங்க. பாலன் சட்டு சட்டுன்னு கண்ணை தொடச்சிக்கிறான். என்னடா அலற? இல்லம்மா, அழல, ஒன்னும் இல்ல. டேய், பொய் சொல்றியா? அழுது அழுது உன் முகம் வீங்கி போயிருக்குடா. வீங்கவும் இல்ல, ஒன்னும் இல்ல. அட, ஏன்டா அழுத? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? ஒருத்தரும் ஒன்னும் சொல்லல. எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. அம்புலவியும் சீனுவையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. அம்மா அம்மா, நானும் கூட வரேனே. பாலன் மறைச்சி பேசின அந்த ஒரு விஷயத்தால வெடிக்க போற பட்டாசு மேல தண்ணி ஊத்துன மாதிரி அப்படியே நின்னுடுச்சு இல்லையாங்க. வேண்டாம் வேண்டாம், அசடு மாதிரி பேசாத. நம்ம வீட்ல இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. இங்க இருந்தா மாமா உனக்கு புது துணி இனிப்புலாம் வாங்கி தருவாரு. பாலன் கொஞ்ச நேரம் அப்படியே சவுத்த பார்த்து உக்காந்துருக்கான். அப்பா எப்படிமா இருக்காரு? எப்ப வெளியே வருவாரு? நல்லா தாண்டா இருக்காரு. அவருக்கு என்ன பி கிளாஸ்ல வச்சிருக்காங்களாம். 3 மாசம் தானே ஆயிருக்கு. இன்னும் ரிலீஸ்க்கு 9 மாசம் இருக்கு. உன் மேல ரொம்ப கோவமா இருக்காராமா. என் மேல எதுக்குடா கோவமா இருக்கணும்? நானா இப்படிலாம் கெட்டதை செய்ய சொன்னேன்? இப்படி பேசிக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் அம்மா ஜானகி சொல்றாங்க, நான் ரயிலுக்கு கிளம்பணும்டா. நீ சமத்தா இருக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கூட நீ காதுல போட்டுக்க கூடாது. பட்டாசு கட்டும் மத்தாப்பும் நிறைய இருக்குன்னு சொன்னியே, சீனுக்கும் அம்பலுக்கும் கொஞ்சம் குடுடா. சரிம்மா, தரேன் அப்படின்னு சொல்றான் பாலன். கொஞ்ச நேரம் தயங்கி தயங்கி பெட்டியிலேருந்து ஒரு பட்டாசு கட்டை எடுக்கிறான். எடுத்ததை வச்சுட்டு மறுபடியும் இன்னொன்னு எடுக்கிறான். கடைசியா 2 பட்டாசு கட்டு, 2 படப்படா, 2 மத்தாப்பு பெட்டியும் எடுத்து அவன் அம்மா கிட்ட குடுக்கறான். ஏண்டா பெட்டி நிறைய வச்சிருக்கியே, 2 குடுக்கற அப்படின்னு சொல்றாங்க பாலனுடைய அம்மா. அம்மா, இந்த வீட்டுல துரை சங்கர் எல்லாரும் நிறைய வானம் விடுவாங்க இல்லையாமா, அவங்க போல நானும் நிறைய வானம் விடணும் இல்லையாமா அப்படின்னு சொல்றான் பாலன். அதுவும் சரிதான். உன் தம்பிக்கும் தங்கைக்கும் வானம் விட தெரியாது இல்லையா இன்னும் சொல்றாங்க அம்மா ஜானகி. எல்லாம் தெரியுமா, நான் கொடுத்தேன்னு போய் சொல்லு. சீனுவும் அம்பலுவும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு நிமிஷம், இந்தா இன்னொரு மத்தாப்பு பெட்டிய புடி. முன்னவே சொல்லியிருக்கோம், பாலனுடைய அப்பா பேரு ராமுடு, ஜோக்கர் ராமுடு. இவரு ரொம்ப ஃபேமஸ். எதுலன்னு கேக்குறீங்களா? திருட்டுத்தனத்துல இவர் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊர் போலீஸுங்களுக்கு ரொம்ப நாளா ராமுடுவை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் போலீஸ்க்கு டிமிக்கி கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆனா கடைசியில் அவங்க மனைவி ஜானகி மூலியமாவே போலீஸ் கிட்ட மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வேலை போனதுல இருந்து குடும்பத்தை சரியா பாத்துக்கிறதே இல்ல. மாசத்துல சில வாட்டி தான் வீட்டுக்கு வருவாரு. அப்ப எல்லார் கூடயும் ரொம்ப பிரியமா இருப்பாரு. கொஞ்ச நாள் பொறுங்க, எனக்கு பிரைஸ் விழ போகுது. அதுக்கப்புறம் நம்ம வசதியா வாழலாம். ஆனா ஜானகி அம்மா இதெல்லாம் காதுலயே போட்டுக்காம 2 எரும மாடை மேய்ச்சிக்கிட்டு அண்ணன் தம்பியுடைய உதவியில காலத்தை ஒட்டிக்கிட்டு வராங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய ஒரே லட்சியம். அது அவங்களுக்கு பொறுமையும் கஷ்டத்தை சகிச்சுக்கிற தன்மையும் தருது. பாலனை அவங்க மாமா படிக்க வைக்கிறதா சொல்லி கூட்டி போனதுல இருந்து ஜானகி அம்மாவுக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாலனுடைய தங்கச்சி அம்பலுடைய கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வைக்கிற பொறுப்பும் அவங்க கிட்ட தான் இருந்தது. அவங்க வச்சுக்கிட்டு இருந்த எரும மாட்டுல இருந்து வர பாலும் தயிரும் வித்து கிடைக்கிற காசுல இருந்து கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணத்தை பதுக்கி வச்சுக்கிட்டும் இருந்தாங்க. ராமுடு கண்ணில் பட்டா அவ்வளோதான், அந்த காசு ஸ்வாகா அப்படின்னு ஜானகி அம்மாக்கு பயம். இந்த மாதிரி ரொம்ப தடவை காசை வாங்கிக்கிட்டு தரேன்னு ஏமாத்தி இருக்காரு. மிச்சம் அவரை காசை தலைக்காணி உரக்குள்ள சொருவி நைட்ல தலைக்கு வச்சுக்கிட்டு படுப்பாங்க. ஒரு நாள் ராமுடு தலைக்காணியை மாத்தி எடுத்துட்டாங்க. தலைக்காணி ஏன் இப்படி கணக்குதுன்னு மொனரிக்கிட்டு இருந்ததை பார்த்து குடுகுடு குடுன்னு ஓடி வந்து பிடுங்கிக்கிறாங்க தலைக்காணிய ஜானகி அம்மா. புருஷனுடைய லட்சணம் தான் முன்னவே தெரியும் இல்லையாங்க. அடுத்த நாளே அந்த பணத்தை எடுத்து ஒரு பழைய துணியில முடிஞ்சு அரிசி பானைக்குள்ள வைக்கிறாங்க. அண்ணன் வீட்டுக்கு போகும் பொழுது இந்த பணத்தை கொண்டு போய்
பேங்க்ல போட்டுடணும்னு யோசிக்கிறாங்க. சாமி போட்டோ பின்னாடி ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனா அதுலயும் அவங்களுக்கு பயம். ஒரு தகர டப்பால நோட்டு சில்லறையெல்லாம் சேர்த்து 108 ரூபாவை போட்டு மூடி பழைய துணி ஒன்ன போட்டு கட்டி நடுராத்திரியில வீட்டில் ஒரு ஓரமா பள்ளம் தோண்டி புதைச்சி வைக்கிறாங்க. புதைச்ச இடத்து மேல தவிட்டு மூட்டிய போட்டு வைக்கிறாங்க. ஒரு வாட்டி ராமுடு வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்தாரு. ஜானகி, உன்கிட்ட பணம் இருந்தா 20 ரூபாய் கொடு, ஒரே மாசத்துல திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஜானகி அம்மா தலைய ஒரே ஆட்ட ஆட்டி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பெட்டி, சட்டை, அரிசி டப்பா எல்லா இடத்துலயும் கைய விட்டு தேடுறாரு ராமுடு. ஒண்ணுமே கிடைக்கல. ஜானகி அம்மாக்கு ஒரே சந்தோஷம். அந்த பணத்தை எல்லாம் புதைச்சி வச்சதுல. ராமுடு போன மறுநாள் மாட்டுக்கு தவிடு எடுக்கும் போது கீழே சிந்தின தவிடு எடுக்க தவிடு மூட்டைய புரட்டுறாங்க. அப்ப அப்படியே அவங்களுக்கு பகீர்னுங்குது, தலை சுத்துது. ஏன்னா சுவர் மூலையில ஒரு ஓட்டு தெரியுது. அலறி போய் தரைய தோண்டி பாக்குறாங்க. பணம் வச்சிருந்த டப்பாவை காணல. அவ்வளவுதான், அவங்க கத்துன கத்துல பக்கத்து வீட்டுல இருந்த எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஜானகி அம்மா விஷயத்த சொன்னதும் அவங்கள இருந்த ஒரு அங்கிள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் சொல்லிடுறாங்க. போலீஸ் அங்க வர ஜானகி அம்மா கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாங்க. காணாம போன பணத்தை எப்படியாவது போலீஸ்காரங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு தன் பணத்தை புதைச்சி வச்ச விவரத்தை அம்மா ஜானகி போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. யாரோ திருடிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கதறாங்க. ஜானகி அம்மா கதர்ன கதறல் போலீஸ்காரங்களுடைய மனசையும் எலக வச்சிடுச்சு. இதோ பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க கண்டுபிடிச்சி தரோம், சத்த அழுவாம இருமா. அன்னைக்கு சாயந்தரம் போலீஸ்காரங்க திருப்பியும் வந்தாங்க. ஜானகி அம்மா கிட்ட அவங்க புருஷனுடைய போக்குவரத்தை பத்தி விசாரிச்சாங்க. ஜானகி அம்மாக்கு அப்படியே திக்குன்னு இருந்துச்சு. ஏற்கனவே அம்மாவுக்கு அவங்க புருஷன் ராமுடு மேல சந்தேகம் இருந்துச்சுதான். இருந்தாலும் அப்படிலாம் இருக்காதுன்னு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ போலீஸ்காரங்க மறுபடியும் வந்து விசாரிச்சதுனால அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. தன் புருஷன் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சுங்கய்யா அப்படின்னு பொய் சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னால வந்திருந்தானாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு மழுப்புறாங்க ஜானகி அம்மா. இல்லைன்னு சொன்னா போலீஸ்காரங்க சும்மா விட்டுருவாங்களா? அவங்களுக்கு இன்னும் தான் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க, எப்பேற்பட்ட சிக்கலான மர்மமான குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இந்த திருட்டுலாம் பிரமாதமான்னு சொல்லிக்கிட்டே போலீஸ்காரங்க அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவங்க ராமுடுவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 4 பேர் மீதும் பணம் வச்சு சீட்டு விளையாடினதா வழக்கு தொடர்ந்தாங்க. ராமுடு பேர்ல அதிகப்படியா திருட்டு கேஸும் சேர்த்துக்கிட்டாங்க. ஜானகி அம்மா தன் ஆத்திரத்தால நடந்த விபரீதத்தை நினைச்சு ரொம்ப அழுதாங்க. அவங்க அண்ணன் வக்கீல் கல்யாண சுந்தரத்தோடைய யோசனைப்படி கோர்ட் விசாரணையில பணம் திருட்டு போனது உண்மையே இல்லைன்னு சாதிச்சாங்க. மளிகை கடை பாக்கி கொடுக்க முடியாததுனால மளிகை வியாபாரிக்கு சால்ஜாப்பு சொல்றதுக்காக அப்படி ஒரு கற்பனை செஞ்சதா சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய முதல் வாக்குமூலத்தையே கோர்ட்ல ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. ராமுடுவுக்கு எதிரா ரொம்ப சாட்சிகள் சேர்ந்ததுனால 1 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா வழக்கு விசாரணை பொழுது ராமுடு அங்கிள் அம்மா ஜானகி கிட்ட நடந்துகிட்ட விதம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஜானகி அம்மா மேல அவங்களுக்கு கோபமே இல்ல, அவங்க மனப்போக்கு மாறி இருந்துச்சு. ஜானகி அம்மா ராமுடுவை பார்க்க ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருந்த போது, என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய ஆத்திரத்தால நடந்த விபரீதத்தை நினைச்சா எனக்கு ஏன் மேலே ரொம்ப ஆத்திரமா வருதுங்க. இப்போ ராமுடு சொல்றாரு, நீ என்ன செய்வ ஜானகி? வேணும்னே என்ன ஜெயிலுக்கு அனுப்பவா அப்படி சொன்ன? ஏன் தலை எழுத்து அப்படி? உன் வாய் மூலம் எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுச்சு. நீ வீணா வருத்தப்படாத, பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா ஜானகி அம்மாவுக்கு அந்த வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கல. ராமுடு ஜெயிலுக்கு போய் 3 மாசத்துக்கு அப்புறம் ஜானகி அம்மா அவங்கள பார்க்க போனாங்க. அவங்க அண்ணன் தம்பி இருக்கிற நகரத்துல தான் ஜெயில் இருந்தது. ஜானகி அம்மா அவங்க தம்பியை கூட்டிக்கிட்டு தான் ஜெயிலுக்கு போனாங்க. இரும்பு கம்பிக்கு அந்த பக்கம் அவங்க புருஷனை பார்க்கும் பொழுது அவங்க மனசு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஜெயில ராமுடு பிரச்சனை இல்லாம இருக்காருன்னு. ஜானகி அம்மா புதைச்சி வச்சிருந்த பணத்தை ராமுடு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனா தன் புருஷனுடைய யோகிதையை தெரிஞ்சிருந்தாலும் போலீஸ்க்கு சொன்னதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டாங்க. ஆனா இந்த சிறைவாசம் ராமுடுவை மாத்திடுங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தோட அவங்களும் அவங்க தம்பியும் ஜெயிலை விட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து பாலன் கிட்ட பேசிட்ட பிறகு ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட தயாராகிறாங்க. ஜானகி அம்மாவுடைய தம்பி கைலாசம் அவங்கள விட வராங்க. அப்போ கைலாசம் சொல்றாரு, பாலன் இங்க சமத்தா இருக்காங்கக்கா, நல்லா படிக்கிறான், அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தூரத்துல இருந்து ரயில் சத்தம் கேக்குது. அம்மாவும் சின்ன மாமாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புற வர பாலன் காத்துக்கிட்டு இருந்தான். ஒத்த மாட்டு வண்டி வீட்டை விட்டு கிளம்பினதும் சட்டுன்னு உள்ள ஓடி தகரப்பெட்டிக்குள்ள இருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ள பத்திரமா வைக்கிறான். பட்டாசியும் மத்தாப்பியும் ஒரு துணியில கட்டிக்கிறான். வீட்டுடைய பின்வாசப்படியா யாரும் பார்க்காத மாதிரி ஓடுறான் பட்டாசு மார்க்கெட்டுக்கு. அங்க ஒரு பட்டாசு கடையில போயிட்டு நிக்கிறான். தம்பி, என்னப்பா ஓட்டமா ஓடியார, என்னப்பா வேணும்? பாலன், எனக்கு ஒன்றும் வேணாங்கய்யா, என்கிட்ட இருக்கிற பட்டாசியும் மத்தாப்பியும் வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் பாலன். கடைக்கார அங்கிளுக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தீபாவளிக்கு முன்ன நாளுங்கிறதுனால பட்டாசு விற்று போயிடும்னு பேரம் பேசி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கினானோ இன்னாமோ ஸ்டேஷன் நோக்கி ஒரே ஓட்டம் ஓடுறான். 10 நிமிஷத்துக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். அங்க ஒரு ரயில் புறப்பட தயாரா இருக்கு. அதுல இருந்து ஜானகி அம்மா அவங்க தம்பிக்கிட்ட, கிளம்புறேன் தம்பி, பாலனை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாலன் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே ஒரே ஓட்டமா வண்டியை நோக்கி ஓடுறான். நல்ல வேலை அம்மா இருந்த பொட்டி கதவு திறந்துதான் இருந்தது. உள்ள ஏறி தடால்னு கீழே விழுகிறான். விழுந்ததை கூட பொருள்படுத்தாம, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அடே என் கண்ணேன்னு அலறி போய் தூக்குறாங்க. பட்டுன்னு பாலன் ஜன்னல் பக்கம் வந்து, மாமா நான் தீபாவளிக்கு ஊருக்கு போறேன், எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சின்ன மாமா கைலாசத்தை பார்த்து சந்தோஷத்துலயும் பதட்டத்துலயும் சொல்றான். கைலாசம் அங்கிள் அதிசயமா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ட்ரெயின் நகர ஆரம்பிக்குது. ஏண்டா பாலு, மாமா வீட்டில் சமத்தா இருக்கன்னு சொன்ன, ஏண்டா இப்படி ஓடி வந்த? ஆனா அம்மாவுக்கு அவன் வந்ததுல சந்தோஷம்தான். தீபாவளிக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சுமா, அதனால தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டே, ஐயோ மாமா வாங்கி கொடுத்த பட்டாசு மத்தாப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டனே, ரயில்காரனை கொஞ்சம் திரும்ப சொல்லுமா அப்படின்னு சொல்றான். நல்ல வேடிக்கடா, ரயில் திரும்புமா அப்படின்னு அம்மா சொல்ல, திரும்பாதா, சரி போனா போட்டோம், நான் அம்புலுக்கும் சீனுக்கும் கொடுத்த வானங்களை பத்திரமா வச்சிருக்கல்ல, அது போதும் இங்கிறான் பாலன். தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி வீட்டில் ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. எல்லா கொண்டாட்டமும் முடிஞ்சு நைட்டு படுக்கவே 10 மணி ஆயிடுச்சு. ஜானகி அம்மா தன் பிள்ளைகளை வேர்க்க வேர்க்க விளையாடி சோர்ந்து போய் தூங்குற அந்த பால் வடிகிற முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த விளக்கு சிறிதாக்கி ஒரு மூலையில வைக்கிறாங்க. காலையில சீக்கிரமா எழுஞ்சிக்கணும். வீட்டு வாசல்ல பட்டாசு குப்பைங்க வெள்ளை பூக்கள் மாதிரி நிறைஞ்சி கிடக்குதுன்னு சொல்லி தூங்க நினைக்க, புரண்டு புரண்டு படுக்க தூக்கம் வரல அவங்களுக்கு. இவ்வளோ சமத்தான பிள்ளைகளை பெத்த இவங்க அப்பா போய் இப்படி சீர்கெட்டு ஜெயில இருக்கானேன்னு மனநொந்து போனாங்க. இப்படி அவங்க யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கும் பொழுது பாலன் படுக்கையிலிருந்து எழுந்துச்சு உட்கார்றான். மனவேதனையில இருந்த அம்மாவுக்கு இவன்கிட்ட என்னன்னு கேட்க சட்டுன்னு வார்த்தை வரல. பாலன் 2 பக்கமும் உத்து பார்த்துட்டு எழுந்துச்சு நிக்கிறான்.
செவுத்து மூலையில வச்சிருந்த ஏணி எடுத்து செவத்துல பொறுத்திருந்த உத்தரத்துல ஏறுற மாதிரி தள்ளி வைக்கிறான். அது மேல மெல்ல மெல்ல ஏறான். பாலனுடைய இந்த செயலை அம்மா அதிசயமா அரக்கண்ணுல பாக்குறாங்க. சட்டுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை ஏணியிலிருந்து விழுந்துருவானோன்னு பயத்துல பேசாம இருக்காங்க. ஏணியுடைய உச்சியில ஏறான் பாலன். ஏறினதும் செவரில பொறித்திருந்த உத்தரத்து மேல ஏறி உக்காந்துக்கிறான். அங்க இங்கன்னு கை வச்சு தடவி பாக்கறான். அப்புறம் அவன் போட்டிருந்த சட்டையில இருந்து ஏதோ ஒன்னு எடுக்கிறான். அத செவத்து உத்தரத்துல வைக்கிறான். அப்புறம் சத்தம் இல்லாம இறங்கி வந்து ஏணிய எடுத்த இடத்துலயே வச்சுட்டு படுத்துக்கிறான். அம்மாவுக்கு என்னென்னமோ தோண்டுது. ஐயோ, இவனும் அப்பனை போல ஏதாவது திருட்டு காரியம் பண்றானோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது சொல்ல முடியாத வேதனைகள் உருவாகுது அம்மாவுக்கு. அண்ணன் வீட்ல இருந்து ஏதாவது திருடிக்கிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு யோசிச்சாங்க. இல்ல அப்படிலாம் இருக்காது, அம்புலுக்கும் சீனுக்கும் தெரியாம பட்டாசு கட்டு ஒளிச்சு வைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் செஞ்சுக்கிறாங்க. ஜானகி அம்மா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பாலன் படுக்கையில இருந்து எழுஞ்சி உக்காந்துக்கிறான். இது என்ன குழந்தை விம்மி அழுவுறான் போல இருக்கு, அம்மானு வேற கூப்பிடுறானே. எழுந்துச்சு ஓடி போய் பாலு என்னடா ஏன்டா அழுவுற அப்படின்னு கேக்குறாங்க. சொப்பனம் கண்டேமா அப்படிங்கிறான் பாலன். என்ன சொப்பனம்டா? ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்துச்சுமா. அந்த தேவதை என்ன பார்த்து, டேய் பாலு, உங்க அப்பா மேல எல்லாரும் பொய் குற்றம் சொல்றாங்க, அவர் பேர்ல ஒரு குற்றமும் இல்ல. உங்க அம்மா வச்சுக்கிட்டு இருந்த பணம் உச்சி மேட்டுல உத்தரத்து பொந்துல இருக்கு அப்படின்னு சொல்லுச்சுமா. நான் அதை நம்பல. ஆனா அந்த தேவதை என் கைய புடிச்சு அந்த ஏணியில ஏத்தி அழைச்சிக்கிட்டு போச்சுமா அப்படின்னு பாலன் சொல்லிட்டு விம்மி விம்மி அழுவுறான். ஜானகி அம்மாவுக்கு எல்லாம் இப்ப விளங்கிடுச்சு. பாலனுடைய அப்பாவை பத்தி அவங்க மாமா வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தது பாலனுடைய காதுல விழுந்திருக்கணும். அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மானு தெரிஞ்சிருக்கணும். அப்பா திருடலன்னு சொல்றதுக்காகத்தான் இவன் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மாவுக்கு ஒரே பிரமிப்பா இருந்துச்சு. அவங்களுடைய கண்ணுல கண்ணீர் பெருகுச்சு. பாலனுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு ஒன்றும் தோணல. அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட அம்மாவுக்கு வெக்கமா இருந்துச்சு. ஆனா பாலன் விடவே இல்லை. அம்மா, நீ ஏணி வச்சு ஏறி பாக்குறியா? ஆகட்டும் பாலு, நான் காலையில பாக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்ல, இல்லம்மா நீ இப்பயே பாரு, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. பாலனை திருப்தி செய்ய வேற வழி இல்லாம அம்மா ஏணியுடைய அடிப்பகுதி அவனை பிடிக்க சொல்லிட்டு மேலே ஏறாங்க. உச்சி அடைஞ்சதும் உத்தரத்து பொந்துல கைய விடுறாங்க. அவங்க எதிர்பார்த்ததை போலவே ஒரு சின்ன பணப்பை இருந்துச்சு. அதைத்தான் பாலன் அந்த உத்தரத்து பொந்துக்குள்ள வச்சிருக்கான். பணப்பையை எடுத்த பொழுது அதுக்கு கீழே வேற எதுவோ தட்டுப்பட்டுச்சு. துணி மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஏதோ வச்சிருக்கானே அப்படின்னு கைய உள்ள விட்டு தொலைவறாங்க. ஒரு சின்ன துணி மூட்டை கிடைச்சிது. அதை எடுத்து பார்த்ததும் ஜானகி அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏணியிலிருந்து கீழே விழாம அவங்க இறங்கி வந்ததே பெரிய ஆச்சரியமா இருந்தது. பொந்துல இருந்து கிடைச்ச 2 பொருளையும் விளக்கு வெளிச்சத்துல வச்சு பிரிச்சு பாக்குறாங்க ஜானகி அம்மா. பாலனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாலனுடைய பணப்பையை பிரிச்ச பொழுது ஒரு 100 ரூபாய் நோட்டும் 8 ரூபாய் நோட்டுகளும் இருந்தது. எலி கடிச்சு கொஞ்சம் ஓட்டையா இருந்த துணி மூட்டைக்குள்ள தகர டப்பா இருந்தது தெரிஞ்சது. ஜானகி அம்மா துணியை எடுத்துட்டு தகர டப்பாவை திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஜானகி அம்மா சேமிச்சு வச்சிருந்த 10 ரூபாய் நோட்டுகளும் 8 ரூபாய் வெள்ளி பணமும் அப்படியே இருந்துச்சு. ஜானகி அம்மா அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையில தொலைவிட்டு பிரமிச்சு போய் உக்காந்துருந்தாங்க. ஜானகி அம்மா மனசுல குமர்ற வார்த்தைகளை நம்ம சொல்லவே முடியாதுங்க. அடி பாவி, கீழே வச்ச காசை மேல மாத்தி வச்சதை மறந்து கத்தி புருஷனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அணைச்சது இல்லாம இந்த பிஞ்சி மனசை இப்படி பரிதவிக்க விட்டுட்டியே அப்படின்னு மனசுக்குள்ள குமுறாங்க. தன் தந்தைய எல்லாரும் திருடனா பேசுறத அந்த பிஞ்சி குழந்தையால தாங்க முடியாம தான் இந்த உண்மையை அன்னைக்கு பாலன் ஜானகி அம்மாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். இந்த கதையில வந்த பாலனுடைய கேரக்டர், அப்புறம் அந்த கேரக்டருடைய மெச்சூரிட்டி நம்மளை ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு இல்லையாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் லைன்.
தன் மீது குழி பறிப்போரை தாங்குகின்ற பூமியைப் போல தம்மை இகழ்ந்து பேசுபவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். இப்படிக்கு உங்கள் வித்யாஸ்ரீ. தெரியாததை தெரிந்து கொள்வோம், தெரிந்ததை இன்னும் தெரிந்து கொள்வோம்.